அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் நம்ம வீட்டில் எளிதாக வளர்க்கக்கூடிய எல்லா இடங்கள்லையுமே மிக மலிவான விலையில் கிடைக்கக்கூடிய ஒரு மணத்தக்காளி கீரையை பற்றியும், அந்த கீரையோட பழங்கள்லேருந்து எப்படி நம்ம வத்தல் வீட்டிலேயே செய்கிறது அப்படின்றத பற்றியும் தான் பார்க்க போகிறோம். இந்த மணத்தக்காளி கீரை குடல் புண்கள், வயிற்றுப்புண்கள், வாய்ப்புண்களை எல்லாம் ஆற்றும். இந்த கீரையை நம்ம அடிக்கடி உணவில் சேர்த்துக்கும் போது இதய செயல்பாடு அதிகரிக்கும். தூக்கமும் நல்ல தூக்க பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு நல்ல தூக்கம் வரும். கண் கோளாறுகள் நீங்கும். காச நோயாளிகளுக்கு இது சிறந்த நிவாரணி. இரத்த சோகை பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு ஹீமோகுளோபின் அளவை அதிகரித்து அந்த பிரச்சனையை தீர்க்கறதுக்கு உதவி செய்யும். சிறந்த மலமிளக்கியாகவும் இந்த கீரை செயல்படும். வயிற்றில் உள்ள கட்டிகளையும் கல்லீரல் மற்றும் மண்ணீரலில் ஏற்படக்கூடிய வீக்கங்களை குறைக்கிறதுக்கும் இந்த கீரை உதவி செய்யுது. குறிப்பிட்ட பருவ காலத்தில் கிடைக்கக்கூடிய இந்த கீரையோட பழங்களில் நம்ம வீட்டிலேயே எப்படி வத்தல் செஞ்சு வருடம் முழுவதும் இந்த ஆரோக்கியத்தை நம்ம பேணி காக்கலாம் அப்படின்றத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த கீரையோட பழங்கள் பார்த்திங்கன்னா கருப்பு அப்புறம் சிவப்பு 2 கலரில் இருக்கும். 2 ரகம் இருக்குது. இதில் பழமாக முத்துறதுக்கு முன்னே இப்போ நான் வீடியோவில் காட்டிருக்க மாதிரி நல்ல முத்தின காய்களை பறித்து தான் நம்ம வத்தல் செய்யணும். இந்த பழங்களை மோரை நீர்க்க கரைச்சிக்கிட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து நைட்டு ஊற வச்சு காலையில் எடுத்து வெயிலில் உலர்த்தலாம். நான் ஆனால் எங்கள் வீட்டில் எல்லோரும் பிபி பேஷண்ட்டுன்றதால நான் உப்பு சேர்க்கலை. அதனால் இதை ஃப்ரெஷ்ஷாக பறித்து அப்படியே நான் வெயிலில் காய வைக்கிறேன். இதை நல்ல வெயில் அடிச்சதுன்னா ஒரு 4 இல்லை 5 நாள் காய்ச்சதுன்னா போதும். நல்ல கையால் எடுத்து நொறுக்குனா நொறுங்குற அளவுக்கு இருக்கும். பிளேட்டில் தட்டினோன்னா அந்த சவுண்டு மெட்டாலிக் சவுண்டு வரும். நன்றாக காஞ்ச இந்த மணத்தக்காளி வற்றலை நம்ம வருடம் முழுவதும் சேமித்து வைத்து பயன்படுத்தலாம். இந்த வற்றலை நெய்யில் வதக்கி அப்படியே நம்ம சாப்பிடலாம். இது நுரையீரல் தொடர்பான பிரச்சனைகளை தீர்க்கும். வாந்தி, குமட்டல், தலை சுற்றல் இதெல்லாம் இருந்ததுனாக்கா அந்த கோளாறுகளில் இந்த மணத்தக்காளி வற்றல் நீக்கும். வெப்பம் காரணமாக நமக்கு எந்த நோயிலும் நம்ம உடம்பை தாக்காத அளவுக்கு இது மணத்தக்காளி நமக்கு பாதுகாப்பை கொடுக்கும். இது குளிர்ச்சித்தன்மை உடையது. இந்த வற்றலை பயன்படுத்தி வத்த குழம்பு செய்யலாம். ரொம்பவே சுவையாக இருக்கும். இந்த மணத்தக்காளி வற்றலை மருத்துவ வற்றல் அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு மருத்துவ குணங்கள் இதில் இருக்குது. இவ்வளவு மருத்துவ குணமுள்ள இந்த மணத்தக்காளியை நம்ம வீட்டிலையே மாடி தோட்டத்துலேயோ இல்லை வீட்டு தோட்டத்திலையோ மிக எளிதாக வளர்க்கலாம். இந்த பழங்களை சாதாரணமாக மண்ணில் பிசைஞ்சு விட்டாலே அதிலிருந்து விதைகள்லேருந்து செடிகள் முளைச்சி வரும். அதிகமான பூச்சி நோய் தாக்குதல் எதுவும் இல்லாமலே ஆரோக்கியமான கீரை மற்றும் காய்களை நம்ம வருடம் முழுவதும் பெறலாம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.